இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் பலன். இந்த கும்ப ராசிக்கு இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும். அப்போ இந்த செவ்வாய் பகவான் கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்திலும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். 3 குடையவன் 2, 3 குடையவன் 2, அதே போல 4 குடையவன் 3, 3 குடையவன் 2, 4 குடையவன் 3. இந்த 3 குடையவன் தான் 10 குடையவனும், 3 குடையவன் தான் 10 குடையவனும், 4 குடையவன் தான் 9 குடையவனும். அப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு செயல்படக்கூடிய பாவகங்கள் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் செயல்படுகிறது. 2, 9, 4 இந்த 3 பாவங்கள் தான் செயல்படும். தனம், வாக்கு, குடும்பம். அப்போ இவர்களுடைய குடும்பத்திற்காக இவர்களுடைய தனம் நல்ல செலவாக போகிறது. இந்த மாதம் ஒரு அதிகபட்ச செலவுகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையோ, இருக்கும் இட அமைப்பில் கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலையோ உருவாகக்கூடிய ஒரு செலவு வருகிறது. அதே போல படிப்பு செலவிற்காக ஒரு பணத்தை நாம் கையாள போகிறோம், ஒரு தனத்தை செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல வாக்குனால் செய்யக்கூடிய தொழில், மார்க்கெட்டிங் தொழில், அதே போல சொந்த தொழில், இந்த மாதிரி தொழில் எல்லாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் வரும். ஏதாவது ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதிய புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்பு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் போய் சுக்கிரன் இருக்கிறார். இந்த 4ஆம் பாவங்கிறது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ இடம், வண்டி, வீடு, வாகனம் இது சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக ஒரு உறுதியான முடிவு எடுத்தல், அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதற்கு சரியான முடிவெடுத்து செயல்படுத்துதல், அதற்குண்டான பேங்க் லோனு, அதே மாதிரி ஏதாவது நகை நட்டுகளை வைத்து பணம் திரட்டுவது, இதற்குண்டான முயற்சிகளில் எல்லாம் இந்த மாதம் எடுப்பீர்கள். இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதமாக உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பம் இருக்கும் இடம் கூட்டம் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடியதோ, இல்ல ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசக்கூடிய நிலைமையோ, ஒரு கூட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை, குடும்ப விசேஷங்களில் சென்று சுப செலவுகள் செய்யும் சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கும் தாய், தந்தை, பாட்டி, தாத்தா அவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள், அதே போல ஏதாவது ஒரு கர்ம நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுதல், அதற்கு உண்டான ஒரு சின்ன சங்கடம் மனதில் வந்து போகும். ஒரு துக்க நிகழ்வுகள் உங்கள் மனதில் வந்து சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. அப்போ அதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் அருகில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். நபர்களோ அதற்குண்டான அமைப்புகளோ இருந்தால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த 4ஆம் இடம்தான் சுகம் அப்படின்னு சொல்றதுனால இந்த தீய பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை வழக்குகள் குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மதுவினால் வரக்கூடியது, வேற பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல வாக்கையும் நாக்கையும் கண்டித்து குடும்பத்தை மனதில் வைத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செயல்படும் பொழுது அது சின்ன பிரச்சனையா போய் ஒரு சுமூகமான அமைப்புல முடியும். பிரிந்திருக்கும் கும்பராசி கணவன் மனைவிகளுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல படிக்கும் கும்பராசி மாணவ மாணவிகளுக்கு, அதே அரசாங்க சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதி காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, மருத்துவம், அதிகார தொழில்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் தொழில்னு சொல்லக்கூடிய போலீஸ், இராணுவம், அதே மாதிரி மருத்துவம், விஓ ஆபீசர், அதே மாதிரி வருவாய்த்துறை, இந்த மாதிரி துறையில எல்லாம் இருப்பவர்களுக்கும் சரி, அந்த மாதிரி துறையை தேடுபவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படி குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா
ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இவர்களுடைய வெற்றி எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய வெற்றி செயல்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்புச்சாமியும் முனீஸ்வரன், ஐயனார், இந்த மாதிரி வழிபாடெல்லாம் இவர்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு, கைக்ரீவர் வழிபாடு, கணபதி வழிபாடு, இதெல்லாமே இவர்களுக்கு வெற்றியை தரும். இந்த வழிபாடெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை தரும், ஒரு முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியத்தை தரும். அதே போல இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பிள் தானம் செய்தல், ஆப்பிள் தானம் செய்தல் சிறப்பை தரும். செவ்வாழை பழம் தானம் செய்தல் சிறப்பை தரும். மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்தல் சிறப்பை தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பல அவர்களுக்கு ஒரு வெற்றியான விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பை தரும். இவர்களுடைய வழிபாடு நாம சொன்ன மாதிரி ஐயனார், கருப்புச்சாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி காவல் தெய்வம், எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடுவதும், அகோரமான தெய்வத்தை கும்பிடுவதும் இவர்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி பாதநடையாக போய்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நீர்மோர் குடிப்பது, கூழ் கொடுப்பது, பால் கொடுப்பது, இதெல்லாமே வந்து இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் தரும். இவர்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 8, 3, 3ஆம் நம்பரு 8ஆம் நம்பரு கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வரும். இந்த கூட்டு எண் 3ஆக வரக்கூடிய தேதிகளும் இவருக்கு வெற்றியை தரும். 8ஆக வரக்கூடிய தேதிகளும் வெற்றியை தரும்.